ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைலரிங் க்ளோ. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது ஒரு மாடல் ப்ளவுஸ் தான். ஸோ இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம பேட்டர்ன் போட்டு ஸ்டிச் பண்ணாமல் நம்ம வந்து ஒரு நெட் கிளாத் வச்சு எப்படி ஒரு டிசைனர் ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்துட்டு ப்ளவுஸ் வந்துட்டு நார்மலாக நம்ம வந்து போட் நெக் வைக்கிறதுக்கும் ஒரு நெட்டில் வந்து போட் நெக் வைக்கிறதுக்கும் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது தான் கட்டிங்லேருந்தே பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஆல்ரெடி நம்ம வந்து நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும், வேறு ஏதாவது கட்டிங்கோ இல்லை ஸ்டிச்சிங் மெத்தடோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பண்ணலாம். நான் அதுக்கான வீடியோஸை அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து லைனிங் மெட்டீரியல் எடுத்திருக்கோம். லைனிங் மெட்டீரியலில் கீழே வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த லைன் எதுக்குன்னா நம்ம வந்து கிளாத் வந்து நேராக இருக்கா அப்படிங்கிறதுக்காக தான் லைனு. எனக்கு கீழே கொஞ்சம் வந்து கோணையாக இருக்கு இல்லையா, அதனால். அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு 1.5 இன்ச்சுலேருந்து விட்டுக்கிறோம் மடிக்கிறதுக்காக. மேலே வந்து ப்ளவுஸோட லென்த்துக்கு உயரம் எவ்வளவோ அதோட அளவுக்கு வச்சுக்கிறோம். வச்சுட்டு நார்மலான நெக்கு டெப்த் எவ்வளவோ அதையும் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போட் நெக்குக்காக 4 இன்ச் மார்க் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் ஷோல்ட்ரு வந்து 2.25 இன்ச்சு அதை வந்து மார்க் பண்ணிக்கிறோம். இப்போது ஆர்ம் ஹோல் வந்து 6 இன்ச்சஸ் நம்ம இறக்கிக்கிறோம். நார்மலாக வந்துட்டு இப்போ வந்து கழுத்து வெட்டுற மாதிரி இதை வந்து எல் ஷேப்பில் மார்க் பண்ணிவிட்டு கழுத்தை வந்து நம்ம மார்க் பண்ணி வெட்டிடலாம். இதுக்கும் இப்போ நம்ம போட் நெக்குக்கும் வெட்டும்போது இப்படி வைக்கும்போது இறக்கமாக போகும் அப்படிங்கிறது நீங்கள் யோசிப்பீங்க. பட் இதை வந்து நம்ம நெட் கிளாத் அட்டாச் பண்ணுறதுனால உங்களுக்கு அது அந்த மாதிரி ஆகாது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இதோட உடம்பு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட உடம்பு சுற்றளவுலேருந்து கூட ஒரு 1.5 இன்ச் அப்படி வந்து நம்ம மார்க் 3/4 இன்ச் மார்க் பண்ணணும். 1 இன்ச் மார்க் பண்ணாதீங்க, ரொம்ப லூஸாக இருக்கும். 3/4 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது 4 போட்டு இது மாதிரி மார்க் பண்ணும்போது இது பின்பக்கம் அப்படிங்கிறதுனால, பின்னாடி மட்டும் போட் நெக் அப்படிங்கிறதுனால இந்த 3/4 இன்ச் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ மொத்தமாக நான் வந்துட்டு இவங்களோட உடம்பு சுற்றளவு பார்த்திங்கன்னா 35 இருக்குது. நான் அதனால் வந்து அதை 4ஆல் டிவைட் பண்ணிவிட்டு அது கூட ஒரு 3/4 இன்ச்சை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். அப்படி கூடி சேர்த்து வெட்டும்போது தான் என்ன ஆகும்னா உடம்புக்கு லூஸ் கிடைக்கும். இதுவே நார்மல் நெக் அப்படின்னா உங்களுக்கு உடம்புக்கு லூஸ் வந்து கழுத்துலேயே கிடச்சிரும். அதனால் உங்களுக்கு பெருசாக ஆட் பண்ணணும்னு அவசியம் இருக்காது. ஒரு 1/4 இன்ச் கூட வச்சாலே போதுமாக இருக்கும். பட் இதுவே நம்ம வந்து நார்மலான இதில் வைக்கும்போது இந்த மாதிரி தான் மார்க் பண்ணி ஆகணும். இப்போ அந்த கிளாத்தை வந்து சாரீ கிளாத்தோட போட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் அதெல்லாம் காமிக்கல, ஏன்னா டைம் வந்து தேவையில்லாமல் கூட போகும் அப்படின்ட்டு. இது வந்து நெட்டு வந்து நீங்கள் கொஞ்சம் ரஃப்பாக கழுத்தோடு சேர்த்து வெட்டி எடுத்துக்கோங்க. கழுத்து எந்த அளவுக்கு வருதோ அதுலேருந்து ஒரு 2-3 இன்ச் பெருசாகவே வெட்டி எடுத்துக்கோங்க. இப்போ வந்துட்டு இதை நம்ம எப்படி டிசைன் வைக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ வந்துட்டு இது கூட நம்ம கொஞ்சம் நீளமாக எக்ஸ்ட்ரா கிளாத்தையும் எடுத்துக்கிறோம். நம்ம வந்து வெறுமனே ஒரே ஒரு லேயர் நெட் கிளாத் மட்டும் ஆட் பண்ணல. இதில் வந்து கொஞ்சம் கேதர்டு எஃபெக்ட் மாதிரி நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து ஒரே ஒரு லேயர் கொடுத்தாலும் ஓகே தான். அது வந்து நீங்கள் டிசைட் பண்ணுறது தான். நான் இன்றைக்கி போட போகிற இந்த டிசைனுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கிளாத் எடுத்துகிட்டு அதை வந்து இப்படி எக்ஸ்ட்ராவாக அதோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கிறேன். இதை வந்து சும்மா ஒரு லூஸாக ஒரு ஓட்டு ஓட்டிட்டோம்னா நமக்கு வந்து இந்த நூலை வந்து லைட்டாக இழுக்கும்போது என்ன ஆகும்னா இந்த மாதிரி கேதர்ஸ் நமக்கு கிடைக்கும். இது வந்து கேதர்ஸ், இந்த மாதிரி பண்ணுறத கேதர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ப்ளீட்ஸ் கிடையாது. ஏன்னா இதில் வந்து ஒரு வரைமுறை இருக்காது. ஒன்று ஒரு மாதிரி சுருங்கின மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இப்போ தைக்கக்கூடிய மற்ற ஸ்கர்ட் ஆகட்டும் இல்லை வேறு ஏதாவது டிசைன் ஆகட்டும், இதை வந்து கேதர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நம்ம ஸ்கர்ட்ஸு, ரஃபிள்ஸு இந்த மாதிரி எல்லாமே வந்து லேயர்ஸ் இது மாதிரி எல்லாமே நிறையா ஸ்டிச் பண்ணுவோம். இந்த மாதிரி கேதர்ஸை ஓரளவுக்கு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரே இடத்துல திட்டாக நிற்கும். அதை வந்து நம்ம கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். இல்லாத இடத்துக்கு இருக்கிற இடத்துக்கும் சேர்த்த மாதிரி நம்ம கொஞ்சம் தள்ளி வச்சுக்கணும். இதை வந்து அந்த மெயின் நெட்டில் சென்டரில் வைக்க போகிறேன். ஓகேங்களா? இப்போது ஆல்ரெடி அதில் போட் நெக் ஷேப்பில் நான் 4 இன்ச் அகலத்தில் ஒரு 2.5 இன்ச் நெக்கோட இறக்கத்தில் கட் பண்ணிட்ட கழுத்து. அதனால் கீழ்ப்பகுதி அதாவது முதுகோட நடுவில் வரும். இது உங்களுக்கு ப்ளவுஸ் கூட சேர்கிற மாதிரி இந்த மாதிரி வச்சு சுற்றி அடித்து விட்ருங்க. அந்த ரவுண்ட்லேயே உங்களுக்கு அந்த ஷேப் தெரியும்னு நினைக்கிறேன். கழுத்தோடு சுற்றி இப்படி அடித்து விட்டுருங்க. இப்போ வந்து நீங்கள் ஒரு மாடல் ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா
மேக்ஸிமம் எல்லா மாடலுக்குமே வந்துட்டு இப்போ நிறைய வந்து மாடல் ப்ளவுஸ் தான் தைக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே நெட்டோட மேல் பகுதியில் கொஞ்சம் சுருக்கத்தை வச்சு கழுத்தோடு சேர்த்திக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு மாடல் காமிக்கிறாங்க, இல்லை ஏதோ ஒன்று வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து இவங்க வந்து எங்கிட்ட இந்த மாதிரி நெக் வேணும்னு கேட்க கிடையாது, உங்களுக்கு எது வேணும்னாலும் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ட்ரெஸ்க்கு எப்படி வச்சா நல்லாயிருக்கும், ட்ரெண்டியாக வைக்கலாமா இல்லை கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக வைக்கலாமா அப்படின்னு யோசிக்கணும். இன்னொன்று வந்துட்டு ட்ரெடிஷ்னல்லையே நிறைய வகை இருக்குது. ஒவ்வொருத்தர் கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக வர ட்ரெடிஷ்னல் விரும்புவாங்க, கொஞ்சம் ஒவ்வொருத்தர் பழைய ஃபேஷனையும் விரும்புவாங்க. இந்த மாதிரி துணியில் கட் பண்ணி லேஸ் எல்லாம் வைக்கிறதெல்லாம் சில பேர் விரும்ப மாட்டாங்க. இப்போ வர ஜென்ரேஷன்ஸ் வந்து அதை விரும்புறதில்ல. என்ன ரொம்ப ஜிகு ஜிகுன்னு இருக்குது அப்படின்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க. அதனால் அவங்க அந்த மாதிரி லேஸ் ஒர்க்ஸ் எல்லாம் அதிகமாக விரும்புறதில்ல. பைப்பிங்ஸ் விரும்புகிறாங்க, நிறைய பேட்டர்ன்ஸ் எல்லாம் விரும்புகிறாங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக நெக் பீஸ் எப்படி அடிப்போமோ அதே மாதிரி நெக் பீஸ் அடிச்சுக்கோங்க. ஒன்று மறந்துட்டேன், நெக் பீஸில் வந்துட்டு அடிக்கும்போது நீங்கள் வந்து எப்போவுமே பயாஸில் போட்டுட்டு, அது எந்த துணியாக இருந்தாலும் பயாஸில் போடுங்க. பயாஸில் போட்டுட்டு அதாவது குறுக்கால் கட் பண்ணிவிட்டு அதையும் கிராஸாக தான் ஜாயின் பண்ணும். அதுக்கு நான் இன்னொரு வீடியோ தனியாக போடுறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி பேட்டர்ன் இப்போ சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்களா, அந்த மாதிரி பேட்டர்ன் போடும்போது இப்போ பின்னாடி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ப்ளவுஸில் ஜாயின் பண்ண போகிறோம். ஓகேங்களா? பார்த்திங்கன்னா ப்ளவுஸில் வந்துட்டு நிறைய பேட்டர்ன் போடும்போது எல்லா பேட்டர்னையுமே வந்து நீங்கள் ஒரு இடத்துல பழக போகிறீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையுமே எல்லா பேட்டர்னும் சொல்லித்தர மாட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி ஒரு பேட்டர்ன் இருக்கும், நாளைக்கு ஒரு பேட்டர்ன் வரும், அதுக்கடுத்து புதுசாக ஒரு பேட்டர்ன் வரும். இந்த மாதிரி காலத்துக்கு ஏற்ற மாதிரி புதுசாக வந்துக்கிட்டே இருக்கும். அந்த புது பேட்டர்ன்ஸ் எல்லாத்தையுமே எல்லாருமே சொல்லி தந்துட்டுருக்க மாட்டாங்க. அப்போ எப்படி இதெல்லாம் நம்ம கற்றுக்கிறது அப்படிங்கும்போது, ஒரு பேட்டர்னை பார்த்தாலே உங்களுக்கு பேசிக்காக எப்படியெல்லாம் பேட்டர்ன் வைக்கலாம்னு சொல்லுவாங்க. சில பேர் இப்போ வந்து நார்மலாக ப்ளவுஸை கட் பண்ணிவிட்டு, இப்போ இந்த ப்ளவுஸை கட் பண்ணியிருக்கோம், இதை வந்து நெக்கில் எப்படி பேட்டர்ன் வைக்கிறது அப்படின்னு ஒரு இது இருக்கும். இன்னொன்று வந்து நிறைய குட்டி குட்டியாக அந்த ப்ளவுஸ் பேட்டர்னையே ஒரு பேப்பர் கட்டிங்கில் போட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி பேட்டர்ன் போடுறது, இது ஒரு வெரைட்டியில் இருக்கும். அதாவது சென்டரில் தனியாக கட் பண்ணி எடுக்கிறது, ஆர்ம்ஸை சுற்றி தனியாக கட் பண்ணி எடுக்கிறது, இந்த மாதிரி நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. அந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து தைக்கும்போது அவங்களோட கரெக்டான அளவு மெஷர்மெண்ட்டில் கொடுத்துருக்கிற கிளாத்தோட சைஸில் வந்துடணும். இது வந்து ஒரு வகையான பேட்டர்ன். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட அமௌண்ட்டும் சேரும், நமக்கு டைமும் அதிகமாக செலவாகும். ஆனால் அதுக்கு அமௌண்ட்டும் கூடயும் வரும். உங்களுக்கு நார்மலாக தைச்சு மேலே ஏதாவது ஒரு அந்த சின்ன பிட்டு துணியை வச்சு ஒரு ஃப்ளவர் மாதிரி கொண்டு வர்றது, 3D எஃபெக்டில் கொண்டு வர்றது, அதை காட்டிலும் அது வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஏன்னா அதுக்கு டைமிங் அதிகமாக இழுக்கும். பேப்பர் கட்டிங் போடணும், அப்படி இல்லைன்னா மெயினாக ஒரு கட்டிங் இருக்கணும். உங்களுக்கு அதுவும் இல்லைன்னா அந்த கிளாத்தில் உங்களுக்கு கட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு பேப்பர் கட்டிங் போட்டு தான் எல்லாத்தையும் வெட்டணும்னு கூட அவசியம் இல்லை. அந்த கிளாத்தை வச்சாவே இந்த ஹைட்டில் இந்த அகலத்தில் இவ்வளோ ஆம்ஹோல் அளவில் இருக்கணும்னு உங்களுக்கு மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களால் வந்து பண்ண முடியும். அப்போ எப்படி நம்ம இதெல்லாம் பண்ணுறது அப்படின்னா, நம்ம வந்து நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். புதுசாக நிறைய பேட்டர்ன் போடணும். இந்த ஊரில் இதெல்லாம் அதிகமாக கேட்குறதில்ல அப்படின்னு விட்டுறக்கூடாது. நம்ம வந்து நிறைய தைச்சிக்கிட்டே இருக்க தான் உங்களுக்கு வந்து புதுசாக இப்போ ஒரு பேட்டர்னை நீங்கள் கண்ணில் பார்த்தாலே, ஓ இது இப்படி தான் கட் பண்ணியிருப்பாங்க, இது இப்படி தான் போட்டிருப்பாங்க, இப்படி போட்டு தான் இந்த டிசைன் கொண்டு வந்திருப்பாங்க, இது இவ்வளோ தானா அப்படிங்கிற ஒரு இது வந்து உங்களுக்கு பிற்காலத்தில் வர ஆரம்பிச்சிடும். இப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபோட்டோவை பார்க்குறீங்க, ஒரு மாடல் காமிக்கிறாங்க அப்படின்னா, அதை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ பார்த்துக்கோங்க, அளவில் மேலே வந்து போட் நெக் வச்சுருக்கேன், ஷோல்ட்ரு வந்து போட் நெக்குக்கு மட்டும் தான் மார்க் ஆகிருக்கும். அதனால் கரெக்டாக அந்த ஷோல்டரோட இதில் வந்துட்டு இப்படி ஜாயின் பண்ணிக்கணும். ஒரு சைடு ஃபஸ்ட்டு லைட்டாக ஜாயின் பண்ணிக்கிறேன், எதுவும் அது நகராமல் இருக்கிறதுக்கு. உங்களுக்கு வந்து ஏதாவது பின் பண்ணிக்கிறீங்க, குண்டூசி வச்சு எல்லா பக்கம் ஊற்றிக்கிறீங்கனாலும் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நான் என் கையிலே ஹேண்டில் பண்ணிக்குவேன் அப்படிங்கிறனால நான் கையிலே வச்சு சென்டரில் இந்த மாதிரி சென்டரில் பிடிச்சி அப்படியே ஓரம் அடிச்சுக்கிறேன். சுற்றியும் ஒரு தையல் போட்டுக்கிறேன். இப்போ இவ்வளோ தான், பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இது. இப்போ வந்து நிறைய வந்து நார்த் இந்தியாவில் தைக்கிற மாதிரியும் நம்மக்கிட்டேயும் நிறைய பேர் தைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஊர்லேயும் என்னென்னா, அதெல்லாம் கொஞ்சம் பேக் வந்து ரொம்ப டீப்பாக இருக்கும், நாட்டு வச்சு கட்டுற மாதிரி இருக்கும், பேக்லெஸ்ஸாக இருக்கும். இப்போ வந்து அதிகமாக வந்து டவுன் சைடில் இருக்கிறவங்க, ஐடி இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிறவங்க, அவங்க என்றைக்காச்சும் ஒரு சாரீ கட்டுவாங்க. அவங்க போடுற சாரீக்கும் நம்ம போடுற சாரீக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா, அவங்க பேட்டர்ன்ஸை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக அப் டு த ட்ரெண்டில் போடுவாங்க.
நம்ம வந்து ப்ளவுஸை வந்து ட்ரெடிஷ்னலாக மட்டும்தான் கன்சிடர் பண்ணுறோம். சாரியவே ஃபுல்லாக ட்ரெடிஷ்னலாக மட்டும்தான் கன்சிடர் பண்ணுறோம். ஆனால் சாரீலேயும் வந்து ட்ரெடிஷ்னலும் இருக்குது. அதே மாதிரி சாரீ டிசைன்லேயும் ப்ளவுஸ் டிசைன்லேயும் ட்ரெடிஷ்னலும் இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் வெஸ்டர்ன் டைப்பான ப்ளவுஸஸும் இருக்குது. ஸோ அதெல்லாம் நமக்கு எப்போ தெரியும் அப்படின்னா, இந்த மாதிரி புதுசு புதுசாக ட்ரை பண்ணும்போது தான். இப்போ இந்த ப்ளவுஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை ஃபினிஷிங் பார்க்கலாம். இப்போ இது மேலே எம்டியாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க, இப்போ இதில் நான் என்ன வச்சுருக்கேன்னு பாருங்கள். இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது வந்து இப்போ ப்ளவுஸு, அதில் மேலே வந்து ஒரே ஒரு ஆரி டிசைன் பேட்ச் வந்து நான் அதில் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து அந்த மாதிரி வைக்கலாம், பட்டன்ஸ் வைக்கலாம், இல்லை ஸ்டோன்ஸ் மாதிரி ஏதாவது ஸ்கேட்டர் பண்ணி வைக்கலாம், அங்கங்கே செதறின மாதிரி. அந்த மாதிரியெல்லாம் கூட நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஆனால் ஆல்ரெடி இதில் வந்து கேதர்ஸ் இருக்கிறனால அந்த மாதிரி பண்ண முடியாது. ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா நான் லைட்டாக ஃபோல்டர்டு ஸ்லீவ் வச்சுருக்கேன். ஸ்லீவ் வந்து என்னால் பண்ண முடியல, டைம் ஆகிடுச்சு. அதனால் நான் அப்டேட் பண்ணல. இன்னொரு நாள் இதே மாதிரி ப்ளவுஸ் பேட்டர்ன் போடும்போது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு இந்த மாதிரியான வீடியோஸோ இல்லை ஏதாவது வேணும், ஏதாவது பேட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி போட்டிருக்கோம், அதையும் போய் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.